ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டான காலிஃப்ளவர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரில் பிரியாணியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வாட்டி மட்டும் செஞ்சு பாருங்கள், இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. இது கூடவே சோயச்சம் வச்சு ஒரு சூப்பரான வறுவலையும் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் புரட்டாசி மாத சண்டேக்கு சூப்பரான காம்பினேஷன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க. அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாவத்திரி, 3 லவங்கம், 2 மராட்டி முக்கு, சின்னதாக ஒரு கல்பாசி, சின்னதாக ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா புரிஞ்சதை நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த ஆனியன் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது டிரான்ஸ்பரண்ட் ஆகி அதோட கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அதை ஆட் பண்ண உடனே அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் அண்ட் கலர் கொடுக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா இலைகளை ஆட் பண்ணுறேன். புதினா இலைகளை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். புதினா இலைகள் நல்லா வதங்கி அதை சுருங்கணும். அந்தளவுக்கு அதை நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவரையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா அதில் இறங்கி அது மேலே நல்லா கோட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி அடியிலேருந்து மேலே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் ஆவி அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம மெதுவாக அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் நான்வெஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பெஷலி பிரியாணியை யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நான்வெஜ் பிரியாணி ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மனசை ஆறுதல் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்து நான் ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான சோயாச்சங்க் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகி தாங்க வரும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குங்க. கார்த்திகை மாதத்தில் நான்வெஜ் பிரியாணி செய்யலாம். இது செஞ்சு பாருங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விரல் சைஸ் இஞ்சி அண்ட் ஒரு கட்டி பூண்டு இது ரெண்டையும் உரிச்சு வச்சுக்கேன். இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தலாம். இது கூடவே நான் லவங்கப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி முக்கு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி பூ இதை போடலாம். தென் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் சூடானது 2 மராட்டி முக்கு, ஒரு அன்னாச்சி பூ அண்ட் பிரியாணி இலை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம்.
வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் அண்ட் புதினா இது ரெண்டுமே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விடலாம். இந்த பேஸ்ட் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்க சைடுல அது எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுன்னு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 3 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி இருங்க, அப்பதான் இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிய வதக்கிடுங்க, அப்பதான் வந்து இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் இதோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வந்து குழைய வந்துருக்கணும், அதனால இதை நல்லா நம்ம வந்து மேஷ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வந்து உரிச்சு வச்சிருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்க காஞ்ச பட்டாணியை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணி இந்த மசாலாலே நல்லா வந்து நம்ம வேக வச்சிடலாம். பட்டாணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோயா சங்க் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து மீல் மேக்கரை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ட்ரை எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா இந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து வதக்கிடலாம். இது ஒரு 2 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த மசாலாலாம் இதில் உள்ள நல்லா இறங்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் பொன்னி அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்க உங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் அது அடியில இருந்து நல்லா எடுத்து கிளறி விட்டுங்க, அப்போ அடி பிடிக்காம இருக்கும். கடைசியா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதை நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துறேன். இப்போ 3 விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கவே செமையா இருக்குல்ல. இந்த மீன் மேக்கர் பாருங்க, அது எந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி இருக்குன்ட்டு. நம்ம மசாலா போட்டு நல்லா வதக்கினால அது நல்லா மசாலா இறங்கி நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நிறைய பேருக்கு பிரியாணியில் மீன் மேக்கர் போடுறப்போ அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அது காரணம் நம்ம வந்து அதை நல்லா இறுக்கி பிழியாதது தான். அதே மாதிரி நான் வந்து தக்காளி வணங்கும் போது லைட்டாக ஒரு உப்பு போட்டாலே அது போடாமல் விட்டீங்க அப்படின்னா சோயா சங்க்ல உப்பு இருக்காதுங்க. அந்த மசாலாவில் உப்பு இறங்காதனால மீன் மேக்கருக்குள்ளேயே உப்பு இறங்காம அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மீன் மேக்கர் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்னங்க, இது செஞ்சு பார்த்துக்க வேண்டியதானே. செஞ்சதோட விட்டுறாம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.